ஒரு அமைதியான மாலையில் தாத்தா தனது பேரனுடன் வீட்டின் முன் மர நிழலில் அமர்ந்திருந்தார். பேரன் ஒரு பாட்டிலில் இருந்த நீரை வீணாக ஊற்றிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த தாத்தாவின் கண்களில் பழைய நினைவுகள் ஒளிந்தன. முன்னாடி காலத்துல ஒரு துளி தண்ணீருக்காக எவ்வளவு போராடினோம்னு உனக்கு தெரியுமா? என்றார் தாத்தா மெதுவாக. பேரன் ஆச்சரியமாக பார்த்தான். தாத்தா தொடங்கினார். அவர் சிறுவயதில் இருந்த ஊரில் நீர் பஞ்சம் கடுமையாக இருந்தது. மழை வராததால் கிணறுகள் வறண்டு போயின. மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து ஒரு துளி தண்ணீரை வீட்டுக்கு கொண்டு வந்தனர். சில நேரங்களில் ஒரு குடம் தண்ணீரை ஒரு குடும்பம் 3 நாளுக்கு மட்டும் பகிர்ந்து கொண்டது. தாத்தா கூறும்போது அவரது குரலில் துயரம் இருந்தாலும் பெருமையும் இருந்தது. அந்த நாட்களில் ஒவ்வொரு துளியும் பொன்னு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ மக்கள் தண்ணீரை வீணாக்குறாங்க. மழை தண்ணீரை சேமிக்க கூட நினைக்கல. பேரன் அவன் கைகளில் இருந்த பாட்டிலை விட்டு கீழே பார்த்தான். தாத்தாவின் வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. தாத்தா, நான் இனிமேல் தண்ணீரை வீணாக்க மாட்டேன். நம்ம வீட்டில் மழை தண்ணீர் சேமிக்க டேங்க் வைப்போம் என்றான் உறுதியுடன். தாத்தா சிரித்தார். அதுதான் என் குட்டி வீரன். நீர் உயிர். அதை பாதுகாப்பது நம்ம பொறுப்பு.